ஹாய். ஓகே. ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோ நான் ஒரு வணக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ்வலாக நம்ம வந்து ரெட்ரோ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான் பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட். நாட் டிஃப்ரெண்ட். எப்பவுமே இந்த ஒரு பிராண்ட் எப்பவுமே நான் வாங்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன். என் ஃப்ரெண்டு ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணார், இந்த ஒரு ப்ராடக்ட் நீ கண்டிப்பாக ரிவ்யூ போடணும். இட்ஸ் நாட் லைக் ரிவ்யூ, ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு நீ வந்து ஓப்பன் பண்ணியாவது நீ காட்டணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் இருந்தனால அவருக்காக அந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். அது என்ன நான் சொல்ல மாட்டேன். அப்படியே நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அது மாதிரி தான். ஓப்பன் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். It's a surprise unboxing review. Okay, and okay, இதான் அந்த பேக். இந்த பேக்கை as usual ஓகே நம்ம கேட்குற மாதிரி மட்டுமே கையில் தான் கேட்குறது. ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் எம்ஐ ட்ரிம்மர். ஸோ இதில் வந்து நான் எப்பவுமே இவ்வளோ ஃபீச்சரிஸ்டிக் ட்ரிம்மர்ஸ் நான் வாங்கினதில்லை. இதில் வந்து பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் எப்பவுமே இது இருக்கும் 1500 மேலே வாங்கினதில்லை. பட் இது வந்து ஒரு 2500 அண்ட் ப்ரைம் டே இதை வந்து எனக்கு 2100 ருபீஸில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இதில் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ்ன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்ம ஓப்பன் பண்ணே பார்த்துருவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? எங்கே இருக்குது? ஆக்சுவலாக நான் வந்து எப்பவுமே ரொம்ப நெயில் வச்சுக்க மாட்டேங்க. நான் கொஞ்சம் பயங்கரமாக கடிச்சிட்டே இருக்கேன். இது வந்து கார்ட். எப்பயுமே இதை நம்ம ரொம்ப படிக்க மாட்டோம். இதுலேயும் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வேணாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரிம்மர் கொடு. இதில் என்ன இருக்குது? சூப்பராக இருக்குங்க இது. நான் எப்பவுமே ஃபிலிப்ஸ் தான் வாங்குவேன், ஆனால் அதை விட இது நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. 61% நீங்கள் வந்து நம்ம டிஸ்பிளே காட்டுது. ஓகே, நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் நான் இதில் என்ன ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர்ஸ் வந்து இது ஆஃபே ஆகாது. திருப்பியும் ஓகே, திருப்பி ஆன், திருப்பி ஆஃப். ஆக்சுவலாக இது நான் நினச்சதை விட ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த கிளிப் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் இப்படி கொடுங்க வந்துடுமா? வந்துடுச்சு. அப்புறம் இதை இப்படி மாற்றிக்கலாம். ஓகே, கிளிப்ஸ் தான் இருக்கும், ஆனால் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். வேறு என்னென்ன பண்ணுறோம்? சரியா? ஓகே, ஸ்டீலில் இருக்கா? இன்னொரு கிளிப் இருக்குது, இன்னொரு கிளிப் இருக்குது, இன்னொரு கிளிப் இருக்குது. ஓகே, இன்னொரு கிளிப் இருக்குது. வேறு அவ்வளோதான். இது ஸோ இதில்
4 கிளிப் இருக்குது. ப்ளஸ் 2 பிளேட் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. பட் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் இது இருக்குன்னு தெரியும். இது ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு எனக்கு ஒரு இதுங்க. இது வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதே இல்லை. ஐயோ, எப்படி பண்ணுமா? இப்படி தான் வரணும். ஆனால் இது எப்படி இன்செக்ட் பண்ணுறது? ஓகே, ஓகே, இப்போ பாருங்க, சூப்பர். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. இது நம்மளோட நோஸ்குள்ளே இருக்க அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இதை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ திருப்பியும் எப்படி இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகிடுது. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் போல். ஓகே, இது வந்து நம்மளோட பாடியில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இல்லை, ஃபஸ்ட்டு இதான் லாக் பண்ணணும். ஃப்ரண்ட்டு ஓகே, கண்டிப்பாக நான் மேனுவல் பார்க்க மாட்டேன். ஓகே, இதோட மெக்கானிசம் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, கடைசியாக போட்டுட்டேன். சூப்பராக இருக்குது. எப்பவுமே வந்து டெஸ்டிங்க்கு வந்து அவங்க கையை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அது பண்ண விருப்பம் இல்லை. பட் எதுக்கும் இங்கே ஓகே, சூப்பராக இங்கே ஷேவ் ஆகுதுங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பயங்கரமாக இது வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுது. கொஞ்சம் அதுக்கு அடிச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, நம்மளோட பியர்டில் வந்து இப்போ நம்ம சைடில் வந்து பாக்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு மைனர் பார்ட்லாம் வந்து நம்ம வந்து தாடியில் வந்து ஒரு ஷேப் கொண்டு வரதுக்கு, சின்னதாக ட்ரிம் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதோட வீடியோஸ் ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு இதில் பண்ண முடியாது. ஏன்னா தொலைச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓகே, இதை பார்த்துருவோம். அது ஆக்சுவலாக இன்னொரு கிளிப் இருந்தது, அதை நான் இங்கே தொலைச்சிட்டேன்.
கீழே வந்துச்சுன்னு ஓகே ஏதோ இருக்குது. இது வந்து நம்மளோட தாடியில் இருக்க சின்ன சின்ன பகுதியெல்லாம் இது கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணாது. ஸோ அந்த டைமில் இதை வச்சு நம்ம ஷேப் கொண்டு வரலாம் இந்த சைடில். ஸோ இல்லை இல்லை இதுதான். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக ட்ரிம் பண்ணலாம் வச்சு. அப்புறம் இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இது எப்படி கை வச்சு இது ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது 0 ட்ரிம்மிங் இதுவும் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்ஸ்லாம் இதெல்லாம் தலைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேருக்கு நம்ம இன்கேஸ் நம்ம சைடில் கூட நம்மளோட ஹேரை வந்து கட் பண்ணலாம் இதை வச்சு. இதெல்லாம் வந்து தாடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகிட்டோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 கிளிப்பும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணால் சொல்லுங்கள், நான் இதை கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணி போடுறேன். ஆனால் நான் இப்போதைக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து ட்ரிம் பண்ண மாட்டேன். நான் மேக்ஸிமம் 0 ட்ரிம் தான் பண்ணுவேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் நான் வந்து இதை ஐ திங்க் இது யூஸ் பண்ண மாட்டேன். மைட் பி இது இல்லை இது யூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனிவேஸ் நான் அது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கே தெரியும். இப்போது வந்து இது ஆக்சுவலாக கண்டிப்பாக இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் வச்சு நம்ம வந்து மேபி இது கொஞ்சம் ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்த கிளிப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுன்றதுனால. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 rupeesக்கு நான் இது கொடுத்தது ஐம் ரியலி ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து என்னால் இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டுமே வந்து என்னால் ஒரு குவாலிட்டியான ஒரு கேட்ஜெட் நான் வச்சுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போது இது எவ்வளோ ஓகே 1% காலி. நான் இது என்ன பண்ணுறேன், இப்போ 60% இருக்குது. ஸோ என்னோடய டைமரை நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ண முடியாது ஏன்னா இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, நான் ஒரு அப்படியே ஜஸ்ட் அப்படியே கவுண்ட் பண்ணுறேன். ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னு பார்ப்போம். $48, $49, $50, $51, $52, $53, $54, $55, $56, $57, $58, $59, $60. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு நான் ஒரு 1 minute தான் வந்து செக் பண்ணேன். 1 minuteக்கு 1% கம்மியாகுது. ஸோ இதில் எப்படின்னா ஓவராலாக ஐ திங்க் அப்ராக்சிமேட்டான்னு சொல்ல முடியல. மேபி 1 minuteக்கு 1%ம் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் 1.1 இருக்கலாம். நான் எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணல. பட் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி 100% 90 minutes வரும்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் ட்ரூ மாதிரி தான் தெரியுது. நான் எப்போது இது 1% மட்டும் 1 minute நான் கால்குலேட் பண்ணும்போது
இதை வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக நான் வாங்குவேன். நான் இது வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் நிறைய பிராண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த லெவலுக்கு ப்ரீமியமாக எதுவுமே ஃபீல் ஆனதில்லை. மேபி நான் இவ்வளோ ரேட்டுக்கு இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. அதுவும் ரீசனாக இருக்கலாம். மற்ற பிராண்ட் கொஞ்சம் மோர் தென் 2K நான் வாங்கினேன்னா மேபி ப்ரீமியம் வந்துருக்கலாம். பட் ஆனால் இதோட என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இதை நான் ஓப்பன் பண்ண உடனே, இது நான் கையில் பிடிச்ச உடனே நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஆல்சோ ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ ப்ரீமியம் ப்ராடக்ட்மே ஃபீல் பண்ணேன். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்டிக்கராக என்னன்னு தெரியல. இது என்னது ஆன் ஆஃபா? இது என்னன்னு தெரியல. ஏன்னா ஓப்பன் மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னவோ. ஆனால் இங்கே பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த பர்சன்டேஜ் தான். ஓகே, இப்போது 1 செகண்ட் கிளிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, இது போட்டாச்சு. ஓகே, இப்படி தான் ஒர்க் ஆகுது போல். இது வந்து முடிக்காக இருக்கும். சைட்லலாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னபடியாக ஒத்துக்கலாம், என்ன போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட். ஸோ நம்மளுக்கு என்னென்ன வருது, இந்த 2600 500 ப்ளஸ் இருக்கும். மேபி ஆஃபரில் நீங்கள் 2200 ருபீஸ்க்கு வாங்கலாம். நான் அவ்வளோக்கு தான் வாங்கினேன். 2300 200 தெரியல. பட் 2500 தான். பட் அதுக்கு மேலே தான் இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு இருக்குது. பட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் 2500 to 2800 இஸ் ஒர்த் டு பை. அதை நான் சொல்லுவேன். இதை பார்த்து கண்டிப்பாக வருங்க. இதெல்லாம் வரேன். பட்டு நான் இதில் இந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரிம்மர் வித் திஸ் பிளேட், பெரிய பிளேடு, அப்புறம் ஒரு கிளிப்பு, இதான், அப்புறம் இன்னொரு கிளிப், அப்புறம் இன்னொரு கிளிப், அப்புறம் இன்னொரு கிளிப். இந்த ஒரு யூஎஸ்பி ஒயர் இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சி டைப்பு இது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிளேட், அப்புறம் இந்த பிளேட் எதுக்குன்னா அந்த மூக்கில் இருக்க ஏர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு போல் இது. அதுக்கப்புறம் இது ஒரு பவுச், இதெல்லாம் வச்சுக்கலாம் போல். இந்த இது வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து இதுக்குள்ளே முடி போச்சுன்னா அப்படி தான் தொடச்சிக்கலாம். பட் இது வரைக்கும் நான் வந்து எந்த ட்ரிம்மரையும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, இது பிளேட், அப்புறம் இது ஒரு பிளேட். இது வந்து பாடி ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணலாம் போல இருக்குது. சில இடத்துலலாம் சொல்ல முடியாத இடத்துலலாம் இங்கே ஒரு பிளேட் இருக்குது போல், இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. அந்தமாதிரி இடத்துலலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு பேசுறதில்லை. இதாங்க இந்த ட்ரிம்மரில் இருக்க பொருட்கள். இந்த பொருட்கள் 2200 ருபீஸ்லேருந்து 2800 ருபீஸ்க்குள்ளே கிடைக்குது. இது சீக்கிரமாக யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎட் வளர்க்கலான்னு ஒரு பெருசாக வளர்க்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. மைட் பி இதை வச்சு நான் ஒரு ஷேப் அது கொண்டு வரணும். பார்ப்போம். தேங்க் யூ ஆல். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ மை ஃப்ரெண்ட் தினேஷ். அவர் தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணார். தேங்க்யூ தினேஷ். பை கைஸ். சீக்கிரமாக ஒரு இன்னொரு ரெட்ரோ வீடியோவில் நான் உங்களை செக் பண்ணுறேன். இது ரெட்ரோ வீடியோ கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். பட் நிறையா ரெட்ரோ வீடியோஸ் போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். லெட்ஸ் செக், லெட்ஸ் சீ திஸ். பாய். ஒன்று சொல்ல மாட்டேன். ஏதாவது நான் வந்து இன்கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, நீங்கள் ஆசைப்பட்டா கமெண்ட்டில் போடுங்க. மேபி இந்த பேக்ரவுண்ட் பிடிக்கல, வேறு எங்கேயாவது ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு டூ தட்.